யார் ஆட்சி அமைப்பான்னு நம்மளால சொல்ல முடியல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த எக்ஸிட் போல் வந்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மையா கொண்டாந்து கொடுத்துருவாங்கன்னா, யார் ஆட்சி அமைப்பான்னு கொண்டாந்து கொடுத்துருவாங்க எல்லாருமே. ஆனா அவங்களோட ஓட்டு அந்த சீட் இருக்குல்ல, எவ்வளவு சீட் பிடிப்பாங்க, அதுல வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். ஆனா இங்க ஒரு ஆள் அதிமுகங்குது, ஒரு ஆள் டிவி கேங்குது, ஒரு 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கேன்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுல கால்குலேஷனே வர முடியல, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல இவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்க. எக்ஸிட் போல் நிறுவனங்கள் இருக்குல்ல, ஒரு டீம் இருக்குல்ல, அவங்கனாலும் ஓரளவுக்கு சரியா கொடுத்துருவாங்க. ஐ மீன் யாரும் ஆட்சி அமைக்கிறனாலும் சரியா கொடுப்பாங்கப்பா அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தோம். ஆனா இதுல அது கூட நடக்கல. நம்மள மாதிரி அவங்களும் குழம்பிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து சொல்வதற்கு ஒண்ணுமில்லை. மே 4 தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே இந்த மை ஆக்சிஸ் இந்தியா இந்த டீம் சொல்வது உண்மையாக இருந்தால், அதுக்கு இந்த கமாக்கி அவங்க டீம் அட்லீஸ்ட் அவங்க சொல்ற உண்மையாக இருந்தால் கூட நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். அப்படிங்கும்போது இது ஒரு மிக சந்தோஷமான விஷயம் தான். இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். பெரும்பாலான மக்கள் சொல்றாங்கல்ல, நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கல்ல, இதன் அலை அப்படிதான் இருந்துச்சு. ஏன் கேட்டா, நீங்க 100 பேர் எடுத்தீங்கன்னா 100 பேர்ல 90 பேர் யார் கேட்டாலும் விசிலுக்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ அந்த கருத்து படியும் இது பல பேர் சொல்லி 150 140 தாண்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு 120 கொண்டாந்து வச்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒருவேளை டிவிக்கே ஆட்சி அமைப்பது கூட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, இந்த ஆக்சிஸ் அவங்களுடைய பார்வைப்படி அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.